குரு பகவானுடைய பெயர்ச்சி, இதற்கு ஏன் இந்த சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக ஒரு ஆண்டு பலன் அப்படின்னு எடுத்தோம்னா கூட, அதுக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இந்த ஆண்டுல இருந்தா, சனி பகவானுடைய பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இதை வச்சு தான் சொல்லுவோம். ஏன்னா, லாங் டேர்மா ஒருத்தருக்கு பலன் தரக்கூடிய கிரகங்கள் இந்த கிரகங்கள் தான். அதாவது சனி பகவான், குரு பகவான், ராகு கேதுக்கள் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம அடிப்படையில பார்க்கிறோம். ஏன்னா, நீங்க பார்த்தீங்களேன், பாருங்க 1 வருஷத்துக்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி அடைகிறார். 2 1/2 வருஷத்துக்கு ஒரு முறை சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கு. அதே மாரி தான் ராகு கேதுவுடைய பெயர்ச்சி 1 1/2 வருஷங்களுக்கு ஒரு முறை இருக்கு. ஆகவே கோச்சார பலன்களை சொல்லுகிற போதே, நீண்ட கால பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு இந்த கிரகங்களுக்கு முக்கியத்துவம் குடுத்து நம்ம பலன்கள சொல்றோம். சந்திரனை எடுத்துக்கிறோம். ஆனா டெய்லி மாறக்கூடிய கிரகமா இருக்கார். இப்படி ஒவ்வொரு கிரகமுமே குறைந்த காலகட்டத்தில் மாறக்கூடிய கிரகங்களாக இருப்பதனால், நம்ம வந்து இந்த கிரகங்களுக்கு செவ்வாய் ஆமா. நம்ம இந்த கிரகங்களுக்கு குறிப்பாக சனி பகவான், ராகு, கேது, குரு பகவானுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறோம். இதுல குரு பெயர்ச்சிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்கன்னா, அந்த குரு பெயர்ச்சி வருகிறது அப்படின்னா, மக்களுக்கு ஒரு குதூகலம், கொண்டாட்டம். ஒரு நல்ல விஷயம் என் வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறாங்க. அதற்கு காரணம் குரு பகவானுக்கு இயற்கை சுபர்ன்னு பேரு. நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா, அதுக்கு குரு பகவான் தான் காரணமா இருக்காரு. உதாரணமா, ஒருத்தருக்கு வந்து குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய ஜாதகத்துல குரு நன்றாக இருக்கிறபோது, குருவுடைய அனுக்கிரகம் கிடைக்கும்போது தான் குழந்தை பிறக்குது. இவ்வளவு ஏன்? ஒருத்தர் வந்து சொல்றாங்க, "எனக்கு எப்ப சார் கல்யாணம் ஆகும்?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜோதிடர்கள் உடனடியா பார்ப்பது, குரு பலம் ஜாதகத்துல இருக்கா? பொதுவாகவே இந்த பெயர்ச்சி காலத்திலே உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று அந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். 2ஆம் தேதி இந்த பெயர்ச்சின்னு எடுத்துக்கலாம். பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போய், அந்த கோயில்ல குரு பகவானுக்கு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து, அவருக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி, அவர் அர்ச்சனை செய்து வருகிற போது, உங்கள் குடும்பத்தார் பெயர்ல அர்ச்சனை செய்கிற போது, குரு பகவான் பலன்களை அள்ளி வழங்குவார். ஆகவே வரக்கூடிய குரு பெயர்ச்சியை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். என் அன்பான கன்னிராசி நேயர்களே, அஸ்ட்ரோ டிவைன் அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவானுடைய அற்புதமான பெயர்ச்சி நடக்கப் போகுது. கன்னிராசிக்காரங்களுக்கு இதுநாள் வரை 10ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு வந்து மிக மிக அற்புதமான மிக மிக நல்ல பலன்களை தரப்போகிறார். அதை எப்படி தரப்போகிறார்னு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இதுநாள் வரைக்கும் 10ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான், 10ல் குரு இருந்து பதவியை கெடுப்பான்னு சொல்றாங்க இல்லையா? அப்படி 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிற போது நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனைகள் இருந்தது கன்னிராசிக்காரர்களுக்கு. இன்னொரு புறம் நீங்க நல்லா கவனிக்கணும். தொழில் ரீதியாக நீங்க எடுத்த முடிவுகள் பலருக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒரு பார்ட்னர் நம்மளை விட்டு விலகவே மாட்டாரு. ரொம்ப முக்கியமானவர் தொழில் பார்ட்னர் நினைச்சீங்க. தொழில் பார்ட்னர்கள் விலகினார்கள். அப்படிப்பட்ட சிக்கல் வந்துச்சுன்னு பலர் வந்து சொன்னீங்க. சார் நான் வந்து எதை எடுத்தாலும் தடை சார். எங்க குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்காதான்னு காத்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்றவங்க பல பேர். ஹெல்த் இஷ்யூ பலருக்கு வந்துச்சுங்க. கன்னிராசிக்காரங்க பலருக்கு நீங்க அடுத்தடுத்து எங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம் சார் உடல்நல பாதிப்பு. நீங்க இப்பொழுது உங்களுக்கு குரு பகவான் உங்கள் அவ்வளவு கஷ்டங்களையும் போக்க குரு பகவான் வருகிறார். கீதை தந்த கண்ணன் வண்ண தேரில் வருகிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வும் தருகிறான் அப்படின்னு சொன்ன மாதிரி குரு பகவான் வருகிறார். நீங்கள் கேட்ட வாழ்க்கையை குரு பகவான் அள்ளித்தர வருகிறார். குரு பகவான் எப்படிப்பட்டவர்னா, ஒரு கன்னிராசிக்காரங்களுக்கு நல்ல வீடு இருக்கு அப்படின்னா அது குரு பகவான் தான் காரணமா இருப்பார். ஒரு நல்ல ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அதுக்கு குரு பகவான் தான் காரணமா இருப்பார். ஜாதகத்துல குரு நல்லா இருந்திருக்காருன்னு அர்த்தம். ஒரு நல்ல படிப்பு என் வாழ்க்கையில் அமைஞ்சிச்சுன்னு எந்த கன்னிராசிக்காரர்கள் மார்தட்டி சொல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குரு பகவானுடைய அருள் இருக்குன்னு அர்த்தம். இப்பொழுது குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வரார். இதுநாள் வரைக்கும் வேலையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோமே, வேலையவே விட்டுருவோம்னு நினைச்சோமே, அப்படிப்பட்ட நேரத்தில் திடீர்னு மாற்றம் ஏற்பட்டுச்சு பாருங்கன்னு சொல்லுவீங்க. அவ்வளவு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும்.
வேலையில் இருந்த பிரச்சனை குறையும். குறிப்பா வெளிநாடுகள்ல வாழ்றாங்க பாருங்க. அவங்களுக்கு பலருக்கு வேலை பிரச்சனை திண்டாடுறீங்க இல்லைங்களா? அந்த பிரச்சனை இப்போ குறையும். குறையிறது மட்டும் இல்லாம சிலருக்கு அதிக சம்பளத்தோட வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒண்ணு இருக்கிற இடத்துல பிரச்சனை குறைஞ்சிடுங்க. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல சம்பளத்தோட வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல சம்பளம் மட்டுமா, சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுதுங்க இப்போ. குரு பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு நல்ல ப்ரமோஷன் கிடைக்க போகுது. ரொம்ப நாளா என் குடும்பத்துல கல்யாணம், காதுகுத்து, வளைகாப்பு, சீமந்தம், சஷ்டி, பூர்த்தி பூர்த்தி, சதாபிஷேகம் இதெல்லாம் கூடவே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாருன்னு வந்த 1-2 மாசத்துலயே இப்ப நல்ல செய்தி வந்திருக்கும். இப்ப குரு பகவான் பயிற்சி ஆன பிறகு உங்க குடும்பத்துல நல்ல செய்தி கூடி வரும். நல்ல கல்யாண செய்தி, சுப செய்தி கொடுத்துருவாரு. இயற்கை சுபருங்க குரு பகவான். நல்ல கல்யாண செய்தியை கொண்டு வந்து கொடுத்துருவார். அதே போல இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவான் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ பிரச்சனை நிவர்த்தியாகும். திருமணம் பண்ணிக்கிட மாட்டேன்னு பிள்ளைங்க சொல்லியிருந்தாலும், திருமணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு திருமணத்தில் தடை இருந்தாலும் இப்போ திருமணம் கைகூடி வரும். உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுல என்னென்ன தடைகள் இருக்கோ தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். உங்க பேச்சு என்ன பேசினாலும் குடும்பத்தில் பிரச்சனையாச்சுன்னா இப்போ பேச்சில் இருக்கக்கூடிய பேச்சு இனிமையா மாறிடும். நீங்க நல்ல கருத்து சொல்றீங்க அப்படின்னு உங்களை சொன்னவங்க எல்லாம் பாராட்டுவாங்க. இப்போ நேற்று வரைக்கும் திட்டிக்கிட்டு இருந்தவங்க இப்போ உங்களை பாராட்டுவாங்க. புத்திரபாக்கியம் தேடுறவங்களுக்கு புத்திரபாக்கியம் அமையும். அப்படிப்பட்ட யோகம். நண்பர்களோடு இருந்த கருத்து மாறுபாடு நீங்கும். மனைவியை கண்டாலே வேப்பங்காயா இருந்துச்சு, கணவனை கண்டாலே கஷாயம் குடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னங்க எப்படி இருக்கு அப்படின்னு காலகட்டத்தில் 7ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கிற போது உங்களுக்கு உங்க கணவன் மனைவிக்கு இடையில் நல்ல ஒற்றுமை, இவர்களெல்லவோ மனமொத்த தம்பதிகள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஒற்றுமை வரக்கூடிய யோகம், வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம், தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கக்கூடிய யோகம், தொழிலுக்கு நல்ல பார்ட்னர் கிடைக்கிற யோகம். எவ்வளவு விஷயம் பாருங்க சொல்லிக்கிட்டே இருக்கு. இவ்வளவு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபடுங்கள். பிள்ளையார்பட்டி விநாயகரை சென்று நீங்கள் வழிபட்டு விட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கை அற்புதமான பலன்களை தரும். புத்திரபாக்கியம் தேடுறவங்களுக்கு புத்திரபாக்கியம் அமையும். அப்படிப்பட்ட யோகம். நண்பர்களோடு இருந்த கருத்து மாறுபாடு நீங்கும். மனைவியை கண்டாலே வேப்பங்காயா இருந்துச்சு, கணவனை கண்டாலே கஷாயம் குடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னங்க எப்படி இருக்கு அப்படின்னு காலகட்டத்தில் 7ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கிற போது உங்களுக்கு உங்க கணவன் மனைவிக்கு இடையில் நல்ல ஒற்றுமை, இவர்களெல்லவோ மனமொத்த தம்பதிகள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஒற்றுமை வரக்கூடிய யோகம், வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம், தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கக்கூடிய யோகம், தொழிலுக்கு நல்ல பார்ட்னர் கிடைக்கிற யோகம். எவ்வளவு விஷயம் பாருங்க சொல்லிக்கிட்டே இருக்கு. இவ்வளவு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபடுங்கள். பிள்ளையார்பட்டி விநாயகரை சென்று நீங்கள் வழிபட்டு விட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கை அற்புதமான பலன்களை தரும்.